வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 233. திருமண பதிவில் சுலப முறை என்பது தலைப்பு. புனிதமுல திருமண திட்டம் யாவர்க்கும் பொது ஒழுக்கமே, ஆண் பெண் கூடி வாழ. எனினும் இன்று ஏழை மக்கள் குடும்பங்கட்கு இயலாத செலவினமாய் விட்டதாலே தனிமுறையில் பொதுஜனங்கள் ஒத்துழைப்பால் சட்டத்தால் பொறுப்புடைய ஐவர் முன்னே இனி எவரும் அஞ்சலகம் தனில் பதிந்தே இல்வாழ்க்கை தொடங்கும் முறை வகுக்க ஒத்தோம். திருமணம் என்பது வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. தக்க வயதில் உரிய பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெற வேண்டிய ஒரு இயற்கை நிகழ்ச்சி. அது மட்டுமன்று, கற்பு நெறியை காப்பதற்கு பொதுவான ஒழுக்க முறையாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது திருமணம். ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த திருமண திட்டம் இன்று செலவு அதிகம் ஆகின்ற காரணத்தால் ஏழை மக்கள் குடும்பங்களில் எட்டாக்கனியாக நிற்கிறது. இதற்கான தீர்வு என்ன என்று சிந்தித்து அருட்தந்தை சொல்கிறார், பொதுஜனங்கள் ஒத்துழைப்போடு சட்டத்திலும் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள். எப்படி? திருமணத்தை பதிவு செய்வதற்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரொம்ப லேட் ஆகிறது. இந்த சிரமங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு முறை கொண்டு வராங்க. அதே போல் ஒரு திருமண மண்டபம் பேசுவது, அதிகம் பேரை கூப்பிடுறது, இதெல்லாம் தானே செலவுக்கான காரணங்கள். எனவே அதையெல்லாம் தவிர்த்து மக்களது ஒத்துழைப்பையும் ஏற்றுக்கொண்டு சட்டத்தின் மூலமாக யாராவது 5 பேர், உதாரணமாக அந்த திருமணம் செய்து கொள்கிற பையனோட பெற்றோர், அந்த பெண் குழந்தையின் பெற்றோர், இது இல்லாமல் ஒரு பொதுவான நபர், இப்படி ஒரு பொறுப்பான ஐவர் முன்னிலையில் அஞ்சலகம் தனில் பதிவு செய்து கொண்டு அந்த ஆணும் பெண்ணும் இல்வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அறிஞர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு. அதை சட்டத்தின் மூலமாக செயல்படுத்திவிட்டோம் என்று அருட்தந்தை சொல்கிறார். இவ்வளவு சிக்கனமான திருமண முறை வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு பணம் மிச்சம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.